ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, நான் எத்தனை முறை உன்னிடம் சொல்லியிருந்தேன். இருந்தும் என் பேச்சை அலட்சியப்படுத்ததால் உன்னுடைய வாழ்க்கையை நீயே வீணடித்து விட்டாயே. இப்போது வாழ்க்கையின் நீ பாதை கட்டத்தில் நிற்கின்றாய். இப்படியே உன் வாழ்க்கையை நகர்த்திவிட்டு போய்விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயா? இனியும் செய்யாதே. உன்னுடைய வாழ்க்கையை என் பொறுப்பில் விட்டுவிடு. நான் பார்த்து கொள்கிறேன். இதற்கு மேலும் நீ போனால் அதற்கு நான் பொறுப்பாக மாட்டேன். நீதான் செய்ய வேண்டும். உனக்கு நல்லது செய்யவே நான் வந்திருக்கிறேன். என் பேச்சை கேள். உன் வாழ்க்கையை நல்ல வழியாக மாற்றுகிறேன். விழும் போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும், நீ மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கவும், தனியே நீ அழும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். நீ எதற்கும் கவலைப்படாதே. இந்த அப்பா உனக்காகவே வந்திருக்கிறேன். உன்னுடைய அன்பையும் உன்னுடைய உழைப்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றனர். அதை நீ அறிந்தபோது எவ்வளவு வழியை நீ துடைத்தாய், எவ்வளவு பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்தாய். அதற்கான பலனை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனர். கவலைப்படாதே. அவர்கள் உன் கர்மாக்களையும் பாவங்களையும் அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே அவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் அதை பெரிதாக நீ எடுத்துக்கொள்ளாதே. உன் கர்ம வினைகள் குறைகிறது என்று நிம்மதி பெருமூச்சுக்குள். எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி நீ கவலைப்படவே வேண்டாம். ஏனென்றால் நடப்பவை யாவும் நன்மைக்கே என்ற நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறி கொண்டே போக வேண்டும். எல்லாமே நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே, ஆனால் என்னுடைய வழிகள் அப்படியேதானே இருக்கின்றது. எந்த நன்மையும் என் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றுதானே உன்னுடைய மனக்குமுறல்? கொஞ்ச நாள் போர். வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும். என் முன்னால் நீ தீபம் ஏற்றி உன்னுடைய வேண்டுதலை வைத்தாய். என் காலடியில் நீ விழுந்து அழுதாய். அப்படி இருக்கும்போது உன்னுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றாமல் போவேனா? நிச்சயம் பலிக்கும். நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து கொண்டு போராடி கொண்டிருக்கின்றாய். அப்படியே உன்னுடைய வாழ்க்கையில் பாதி காலத்தையும் நீ ஓட்டுவிட்டாய். மீதி இருக்கும் காலத்தையாவது நீ சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டுமென்றால் நான் சொல்வது போலவே நீ செய்துவிடு. அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் என்பதையும் நீ நம்ப வேண்டும். அதனால்தான் நான் அடிக்கடி கூறிக்கொண்டிருக்கின்றேன், என்னுடைய குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய எண்ணம். முடிந்தவரை எல்லோருக்குமே நீ நல்லது மட்டுமே செய். எதற்கும் நீ பயப்படாதே. நான் உன்னுடைய அப்பா உன் கூடவே இருக்கும்போது நீ எதற்கும் பயப்படக்கூடாது. உன் குடும்பத்தில் ஒருவனாக நான் இருந்து கொண்டே இருப்பேன். இன்பம் துன்பம் என்று மாறி மாறி வந்தாலும் எல்லா நேரத்திலும் உன் கைப்பிடித்து நான் நடந்து கொண்டே இருப்பேன். இன்று இருப்பது நாளை மாறிவிடும். ஆகையால் இன்றைய துன்பத்தை கண்டு நாளை வரப்போகும் இன்பத்தை இன்றே நீ தொலைத்து விடாதே. நீ மனம் கலங்காமல் இரு. உனது நலனை விரும்புகின்ற நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் நீ உறுதியான நம்பிக்கையோடு இரு. கவலைப்படக்கூடவே கூடாது என்று பல முறை நான் சொல்கிறேன். நான் இருக்கின்றேன். என்றுமே எங்கெங்கும் எப்போது போனாலும் எங்கு சென்றாலும் நான் உன்னோடு உன் அருகிலேயே வந்து கொண்டிருப்பேன். நல்லது நினை. உன் வாழ்வில் நல்லது நடக்க காத்து கொண்டிருக்கிறது. நல்லது செய். நல்லது நடந்து கொண்டே இருக்கும். உனக்கான ஒரு புது வாழ்வை நான் உருவாக்கி வைத்திருக்கின்றேன். அதை உன் கைகளில் தரும் சரியான நாளுக்காக நான் காத்திருக்கின்றேன். உனக்கு உறவால் வரும் தடையெல்லாம் துறவால் விலகப் போகிறது. தாமரை இலை நீர் போல் நீ ஒட்டியும் ஒட்டாமல் சில உறவுகளில் இருக்க வேண்டும். நான் சொல்வதை கவனமாக கேள். நீ சில உறவுகளிடம் ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்க வேண்டும். அப்போதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது. அது உன் மன துன்பத்தை வெகுவாகவே குறைக்கும். மனசக்தியை வெகுவாக உனக்கு பெருக்கி தரும். உனக்கான சில எதிர்பார்த்த வாழ்க்கை உன் கைகளில் வந்து சேரப்போகிறது. நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ, நீ எப்படி வாழ வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டாயோ, நீ எதிர்பார்த்தது போலவே, நீ விரும்பியது போலவே அது உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது. உன்னுடைய அழகான வாழ்க்கை. தயாராக இரு. உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது. என்னை தேடி நீ வர முடியாத சூழலிலும் உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன். நீ வாடி நிற்கும் போதெல்லாம் நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு வழிகாட்ட வந்த அருள் புரிந்திருக்கின்றேன். எனவே நீ எதை பற்றியும் எந்த கவலையும் படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி கொண்டே இரு.
இந்த ஆண்டில் உன்னுடைய லட்சியம் நிச்சயம் வெற்றி பெறும். சென்ற ஆண்டில் உன் கையில் வந்து சேராத வெற்றி இந்த ஆண்டு உன் கையில் வந்து சேரப்போகிறது. நேர்மறை எண்ணம் உனக்குள்ளே அதிகமாக இருக்கும்போது நான் அதற்கான பலனை நிச்சயம் தருவேன். எதிர்மறை என்பது அவ்வப்போது உன்னை எட்டி பார்த்தாலும், அந்த மாயை என்ற வலைக்குள் நீ சிக்க முயற்சித்தாலும் எல்லாவற்றையுமே தூசியாக துவம்சம் செய்துவிடும். என் மீதான உன்னுடைய நம்பிக்கை, என் மீதான நம்பிக்கையை நீ அதிகப்படுத்தினாயானால் இது எல்லாமே நடக்கும். நிச்சயம் நல்லது நடக்கும். நம்முடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? அது ஒரு பிச்சை வாழ்க்கை. தாய் வயிற்றில் வெளியே வந்தவுடன் முதலில் கேட்பது பால் பிச்சை. நாம் வளர பெற்றோர்களிடையே அரவணைப்பு பிச்சை. வாலிபத்தில் காதல் பிச்சை. கல்யாணமான பிறகு சுகப்பிச்சை. குழந்தை பிறந்தவுடன் பாச பிச்சை. நாம் சம்பாதிக்க வேலை செய்யும் இடத்தில் தயவு பிச்சை. கடவுள் கொடுத்தது உயிர் பிச்சை. கடைசி இறுதியில் கிடைப்பதும் பால் பிச்சைதான். இதுதான் மனிதனுடைய பிச்சை வாழ்க்கை. இதில் எத்தனை ஆட்டங்கள், எத்தனை வெறிகள்! எல்லாமே இறைவன்தான் என்று உணர்ந்த பிறகு எல்லாவற்றையுமே சமமாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகினால் நம் வாழ்க்கை நன்றாக நிம்மதியாக இருக்கும். கடவுள் கொடுத்த வாழ்க்கையை நாம் சிறப்பாக வாழ வேண்டும். அவர் நமக்கு கொடுத்த கட்டளையை அதன்படியே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அவருடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காகத்தானே நாம் இந்த பூமியில் வந்திருக்கிறோம். ஏதோ முன் பிறவியில் செய்த புண்ணியத்தின் பலனால்தான் நாம் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சமாவது நல்ல நல்ல விஷயங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் இனி வரும் காலம் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் நாம் புண்ணியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நல்லது நடக்க ஒரு நல்ல செய்தி விரைவில் உன் இல்லம் தேடி வரப்போகின்றது. உன் இல்லமும் உள்ளமும் மகிழ்ச்சி அடையப் போகின்றது. உனக்கான நேரம் துவங்கிவிட்டது. இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே நிலைத்து நிற்கப் போகின்றது. உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் காலத்தை நீ நெருங்கி விட்டாய் என் தங்கமே. அதை நீ புரிந்து கொள், அதை நீ அறிந்து கொள், அதை நீ உணர்ந்து அதை நீ வாங்கிக்கொள். உன் நிலைப்பு என்றுமே வீணாகாது. உன்னுடைய வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக உனக்குள்ளே நிறையவே இருக்கின்றது. அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் உனக்கு நிறையவே இருக்கின்றது. இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் உனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறது என்றுதானே நீ புலம்பி தவித்து கொண்டிருக்கின்றாய். அது எல்லாம் முடியப் போகிறது. உன் கண்ணீர் எல்லாம் ஆனந்த கண்ணீராக மாறப்போகிறது. உன் புன்னகை பூத்து குலுங்கப் போகிறது. நான் உனக்கு பல முறை கூறிவிட்டேன், இந்த உலகிலுள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று. உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை மற்றவருக்கு சிறிதாக படும். உனக்கு சிறிதாக இருக்கும் பிரச்சனை மற்றவருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை எனில் வேறு யார் நம்புவார்? நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து ஒவ்வொன்றையும் நீ செய்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கையில் உன் வாழ்க்கையில் எப்படி தோல்வி ஏற்படும்? நிச்சயம் உன் வாழ்க்கை கைகூடி வரும். நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருப்பது போன்று தோன்றினாலும் இது நிரந்தரமல்ல. அதை நினைத்து கொள்ளாதே. நிலைகள் மாறும், காலங்கள் மாறும். உன் அப்பா உன் கூடவே என்றுமே இருப்பேன். நீ நன்றாக இருக்க பிறந்த என்னுடைய குழந்தை. உன் எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கப் போகிறது. நீ எதை நினைத்து நீ வருந்து கொண்டிருந்தாயோ அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நீ என்னுடைய செல்லமான தங்க பிள்ளை. நீ என்னை பார்க்க வர முடியவில்லை என்று வருந்தி கொண்டிருக்கின்றாய். நீ என் இடத்திற்கு வந்துதான் என்னை தரிசித்து செல்ல வேண்டுமென என்றெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய ஆசை கிடையாது. என்னை ஒரு நிமிடம் பார், என் இரு கண்களையும் பார். நீ எனக்கு பிடித்தமான பிள்ளை. நீ வர முடியவில்லை என்றால் என்ன, நான் உன் வீடு தேடி வந்து விடுகிறேன். திடீரென திருப்பம் வரும். அது வரைக்கும் நீ பொறுமையாக இரு. இனி எல்லாம் நல்லபடியாக மாறப்போகிறது. நல்லபடியாகவே உனக்கு நடக்கப் போகிறது. நீ நன்றாகவே இருக்கப் போகிறாய். உன்னுடன் உன் அப்பா நான் இருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் வந்து நான் உன்னை தரிசிக்கும் காலம் வரப்போகிறது. நீ என்னை தரிசிப்பதற்காக காத்திருந்த காலம் போய் நான் உன்னை தரிசிப்பதற்காக உன் இல்லம் தேடி வரப்போகின்றேன். உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும். பொறுமையோடு இரு. நல்லது நடக்கப் போகிறது. நன்மைகள் பல பெருகப் போகிறது. சந்தோஷம் இருக்கப் போகிறது. நிலைத்து நிற்கப் போகின்றது.
உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரமே நல்ல மாறுதல்கள் ஏற்பட்டு மாற்றங்கள் வந்து திருப்பங்கள் வரப்போகிறது. அந்த திருப்பத்தின் மூலம் நீ என்னை தரிசிக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்மறை சூழலாய் இருந்த நிலையெல்லாம் மாறி நேர்மறையாய் அது உன்னை மாற்றப் போகிறது. அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரப்போகிறது. இப்போது வரும் இந்த நல்ல செய்தியை உனக்காக வைத்திருக்கிறேன். அதை நீ பிடித்துக்கொண்டு அந்த நல்ல செய்தியை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக உன் வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும் என்று எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் முன்னேறி போய்கொண்டே இரு. நல்லது உன் வாழ்க்கையில் நடக்கும். நன்மைகள் பல பெருகும். குழந்தையே, இதை நீ கேட்கும்போது உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாயோ, எந்த ஒரு நல்ல விஷயத்தை நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அதற்கான நல்ல ஆசிரியராக நான் பள்ளியின் மூலம் சத்தத்தை தருவேன். அந்த சத்தம் உன் காதில் விழுந்தால் நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும். இப்போதே இதை கேட்டுப்பார், முழுமையாக கேட்டுப்பார். எந்த தேவையற்ற பதட்டமோ குழப்பமோ இப்போது உன் மனதில் இருந்தால் அதை நீ தூக்கி எறிந்துவிடு. நீ நினைத்தது கவலைப்படுவது போல எதுவும் ஆகாது. நான் எதற்காக இருக்கின்றேன்? நீ ஒரு நல்ல மனித நேயம் கொண்ட நல்ல மனிதன். முக்கியமாக என்னுடைய பிள்ளை நீ. சில சூழல்களில் பயத்தால் உன் சிந்தனையானது தடுமாறி போகின்றது. ஆனால் உன்னோடு இருப்பதை நீ உறுதியாக நம்பினால் அந்த தடுமாற்றம் உனக்கு ஏற்படாது. நீ எதிர்பார்த்த அந்த நாட்களை நீ நெருங்கி கொண்டிருக்கின்றாய். இந்த முக்கியமான தருணத்தில் நீ நம்பிக்கை இழக்கக்கூடாது. உனக்கான சில புதிய வாய்ப்புகள் வரும். அவற்றை நீ நன்றாக பயன்படுத்திக்கொள். உன்னுடைய எண்ணத்தில் நேர்மறையோடு அந்த வாய்ப்புகளை நீ எதிர்கொண்டு அதனை வெற்றியாக நீ மாற்றி காமி. இந்த காலத்தில் மற்றவரிடமிருந்து உனக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் எல்லாம் தானாக உனக்கு தரும். எனவே நீ மனம் தளர்ந்து ஓய்ந்து இருக்காமல் கிடைக்கும் வாய்ப்புகளில் உன் திறமையை வெளிப்படுத்தி அடுத்த கட்டத்திற்கு நீ செல். எப்போதும் கண்ணீரோடும் கவலையோடும் இருப்பது உன் ஆற்றலை குறைத்துவிடும். எல்லா நாளையும் எல்லா நேரத்தையும் உற்சாகமாக செயல்பட்டு கொண்டே இரு. ஒவ்வொரு நொடியையும் நீ உற்சாகமாக வைத்துக்கொள். நீ உற்சாகமாக சில காரியங்களில் ஈடுபடும் போது அதற்கான ஆற்றலும் பலனும் 2 மடங்காக உனக்கு கிடைக்கும். படைத்தவனே வந்து பாடங்கள் எடுத்தாலும் புத்தியை இழந்தவனுக்கு நான் சொல்வது புரிவதில்லை. பாவங்கள் என்னும் பாதையில் பயணத்தை நிறுத்தாமல் போய்கொண்டே இருப்பான். பல முறை பல கைகள் தடுத்தாலும் நீ யார் என்ன தடுப்பதற்கு என்று போய்கொண்டே இருப்பான். அங்கே கஷ்டம் நிறைந்ததாக இருக்கும். தடுத்தது இறைவன்தான் என்று உணர்ந்தால் திரும்பி வந்துவிட்டால் அவன் வாழ்க்கை நன்றாக இருக்கும். இது எல்லாமே விதியின் செயல். விதியின் சில விளையாட்டுகளை விளையாடித்தான் பார்க்கும். அதற்கு நாம் செவி சாய்க்காமல் போனால் மட்டுமே, நாம் சுதாரித்து கொண்டால் மட்டுமே நாம் வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஒருவரை சுத்திகரிக்க நீண்ட நேரம் எடுக்கும். துறவிகள் ஒருவரை தரிசனம் செய்வதன் மூலம், பார்ப்பதன் மூலமும் தொடுவதாலும் ஒருவர் தூய்மைப்படுத்தப்படுகிறார். அப்படியென்றால் நீ என்னை வந்து ஒரே ஒரு முறை பார்த்துவிட்டு என்னை தொட்டுவிட்டு எனக்கு மிகவும் பிடித்த ரோஜா மலரை வாங்கி என்னை அலங்கரித்து அழகுப்பார். உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள் எல்லாவற்றையுமே நான் அகற்றி காமிக்கின்றேன். இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் போதே 2 பல்லியின் சத்தம் உனக்கு கேட்கும். அப்படி கேட்டுவிட்டால் நீதான் புண்ணியசாலி, அதிர்ஷ்டமானவன். துன்பம் எல்லாம் உன்னை விட்டு போக போகிறது என்ற அர்த்தம். சந்தோஷத்தில் நீ துள்ளி குதிக்கப் போகின்றாய் என்ற அர்த்தம். நான் சொல்வது போலவே நீ என்னை வந்து பார்த்துவிட்டு உடனே செல். நல்லது நடக்கும். அன்பு குழந்தையே, நீ என்னிடம் வேண்டி மிச்சம் வைத்த ஒரு கடன் மீதி இருக்கிறது. அதை திரும்ப செலுத்த வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. அது செலுத்தினால் உன் மனக்குழப்பம், உன் மனபாரம் எல்லாம் நீங்கும். உடனே வந்து அந்த கடனை திருப்பி அடைத்துவிடு. உன் பாதையில் குறுக்கிட்ட தடைகளை எல்லாம் நான் கலைத்து விட்டேன். உன் வாழ்வினில் மெல்ல மெல்ல புது ஒளியை நான் பரவச் செய்கின்றேன். நீ எத்தனை அன்பாக என் மீது பக்தி கொண்டு என்னை வணங்குகின்றாய் என்று எனக்கு தெரியாதா? என்னை எந்த அளவுக்கு நீ நம்பி ஒவ்வொரு காரியங்களையும் நீ செய்து கொண்டிருக்கின்றாய். அது எனக்கு மெய் சிலிர்ப்பை உண்டாக்குகின்றது. என்னுடைய பக்தன் என் மீது உண்மையான அன்பு கொண்டு இருப்பது எனக்கு மிகவும் ஆனந்தத்தை தருகிறது. உனக்காகவும் நீ யாருக்காக நீ வணங்குகின்றாயோ அவர்களுக்கும் நன்மைகளையே நடக்கும்படி நான் உனக்கு ஆசீர்வதிக்கிறேன். உன் நம்பிக்கையானது ஜெயிக்கப் போகிறது. அந்த நாளையும் நீ காணப்போகின்றாய். எல்லாவற்றையுமே உனக்கு நான் செய்து தருகிறேன்.
நேற்றிலிருந்து இப்போது வரை உன் மனதில் ஓடும் கேள்விக்கு பதிலும் உன் கவலைக்கு முடிவும் கிடைக்கப் போகின்றது. கொஞ்சம் குழப்பமான மனநிலையில் இருந்து ஒரு தெளிவை நீ உணர ஆரம்பித்திருப்பாய். முழுதாய் தெளிவை பெறப்போகின்றாய். உன்னுடைய குழப்பங்கள் எல்லாமே தீரப்போகின்றது. உன்னை சுற்றியுள்ள ஒவ்வொரு உயிருக்கும் பொருளுக்கும் தினமும் ஒரு முறையேனும் இரு கரம் கூப்பி நன்றியை செலுத்து. உனக்கு உதவிய உள்ளங்கள் நலமும் வளமும் பெற நன்றியுடன் பிரார்த்தனை செய். உனக்கு வார்த்தையாலோ சொல்லாலோ செயலாலோ பலப்படுத்தியவர்களுக்கு நன்றியை செலுத்து. ஏதாவது ஒரு விதத்தில் உன் நன்றியுணர்வை திரும்பச் செலுத்திவிடு. நீ திரும்பச் செலுத்தாத ஒன்று கடனாக நிற்கும். கடனாளியை இறை கூட மன்னிப்பதில்லை. எனது தாரக மந்திரம் நன்றியுணர்வு மட்டுமே. இந்த ஒன்று மட்டும் உன்னை பிடித்து கொண்டால் அதனின் மாயாஜால வித்தையில் நீ மெய் மறந்துதான் போவாய். ஆமாம், உந்தன் மெய்க்குள் ஆடும் பொய்யான ஆணவம், அகங்காரம், கோபம், குரோதம், வெறுப்பு, காமம், மதம், இனம், ஜாதி, ஏழை, பணக்காரன் என அனைத்தையும் கொன்று பித்தாக்கி சித்தனாக்கும் அது. புரிகிறதா? இதை நீ செயல்படுத்திப்பார். ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஆற்றலும் உன்னை நோக்கி வருவதை நீ காண்பாய். அருளும் பொருளும் உறவுகளும் உன்னை நோக்கி குவிந்து கொண்டே இருக்கும். அன்பு காட்டாத மனமும் எதிலும் சமரசம் செய்து கொள்ளாத குணமும் கொண்ட எந்த ஒரு நபராலும் வாழ்வின் இனிமையை உணர முடியாது. அன்பினால் மட்டுமே உறவுகள் நிலைக்கும். இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே வாழ்வு இனிமையாகும். நான் சொல்வதை நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். உன்னுடைய குழப்பங்கள் எல்லாம் தீரப்போகிறது. உன் மனதில் ஓடும் கேள்விக்கு இது நல்ல பதிலாக இருக்கும் என்று நம்புகிறேன். உன் கவலைகளுக்கு நிச்சயம் முடிவு ஏற்படும். சந்தோஷமாக நான் சொல்வதைப் போலவே நீ செய்துவிடு. விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரப்போகின்றது. அதை நீ புரிந்து கொள். உன்னுடைய உழைப்பு என்றுமே வீணாகாது. உன் உழைப்புக்கேற்ற ஊதியம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ உன்னுடைய வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற துடிப்போடு நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உன் லட்சியத்தை அடைவதற்கான முயற்சியை நீ செய்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அந்த முயற்சியை நான் வெற்றியாக மாற்றி காமிக்கப் போகின்றேன். முயற்சி செய்து கொண்டே இரு. எத்தனை நாட்கள் என்று கேட்காதே. கூடிய விரைவாகவே அந்த வெற்றி செய்தி, நல்ல செய்தி உன்னை தேடி வரும். இந்த இரவு பொழுதில் நல்ல செய்தியை கேட்டுவிட்டு நீ உறங்கிப்பாரே. நாளைய விடியல் கூட அது நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் நினைத்து கொண்டு உன் எதிர்கால வாழ்க்கையை நீயே தொலைத்து கொண்டிருக்கின்றாய். அதில் நீ முயற்சி செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். உன் எதிர்காலத்தை காப்பது என்னுடைய கடமை. உன் பிரச்சனைகளை தீர்ப்பது என்னுடைய பொறுப்பு. அப்படி இருக்கும்போது அதையே நினைத்து கொண்டு இன்றைய முயற்சியில் நீ ஈடுபடாமல் இருக்காதே. முயற்சி செய். நாளைய வெற்றி உன் கையில் இருக்கும். இது உண்மை, இது சத்தியம். இது என்னுடைய சத்திய வாக்கு, தெய்வீக வாக்கு. உன்னை நீயே நம்பாமல் போனால் வேறு யார் நம்புவது? நம்பிக்கையோடு மன தைரியத்தோடு நிதானமாக ஒவ்வொரு செயலையும் நீ செய்யும்போது அது வீணாகாது. நிச்சயம் அந்த காரியம் வெற்றியிலேயே முடியும். நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருப்பது தோல் போன்றாலும் அது நிரந்தரமல்ல. எதிர்காலம் உனக்கானது. அதை சந்தோஷமாக அனுபவிக்க, வெற்றியை கொண்டாட இப்பொழுதே நீ தயார் செய்து கொள்ள வேண்டும். காலங்கள் மாறப்போகிறது. உன் அப்பா நான் மாற்றப் போகின்றேன். நிச்சயம் நடக்கும். நல்லவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், கெட்டவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று வருந்தி கொண்டிருக்கின்றாயா? எல்லாமே கர்ம வினைதான் காரணம். கர்ம வினைதான் காரணம் என்றால் அப்பா நீ எதற்கு என்று கேள்வி கேட்கிறாய் அல்லவா? உன் வினையை எளிதில் கடக்கவும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதும் நான் தான். நல்லவர்கள் சோதிக்கப்படுவார்கள், ஆனால் வெற்றி பெறுவது உறுதி. கெட்டவர்கள் நிச்சயம் அதற்குரிய கர்மாவை அனுபவித்துதான் ஆக வேண்டும். உனக்கான நல்ல மாற்றம் வந்துவிட்டது. பொறுமையாக இரு. அவசரப்படாதே. நீ அவசரப்பட்டு வந்த மாற்றத்தை எல்லாம் நீ தொலைத்து விடாதே. பொறுமையாக இருந்தால் உன் கைமேல் உனக்கு பலன் கிடைக்கும். கடைசி வரை நம்பிக்கை இழக்காதே. ஏனென்றால் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம். அப்படிதான் உனக்கான கடைசி நிமிடத்தில் கூட ஒரு ஆட்டம் மாறப்போகிறது. சந்தோஷமாக செல். நீ முயற்சி செய். நிச்சயம் வெற்றி உனதாகப்படும். கவலையின்றி நிம்மதியாக இந்த இரவு பொழுதை நீ தூங்கிப்பார்.
நாளைய விடியலில் நல்ல செய்தி நடக்கும். நல்லது நடக்கும். நிச்சயமாக நடக்கும். இது என்னுடைய சத்திய வாக்கு.